சனி ஏன் பாவ கிரகம் ஆனார் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுகிட்ட இருந்து வரக்கூடிய ஒளிகளை அவருடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலைவில் இருக்கும். வெளிவட்ட பாதையில் கடைசி கிரகம் சனி பகவான் தான். நம்ம ஜோதிடத்தின் கருத்தின்படி. ஏன்னா அதுக்கப்புறம் யுரேனஸ், புளூட்டோ மற்ற கிரகம் எப்படி ஒன்றுலாம் இருக்கு. பட் அதை நம்ம இந்திய வேத ஜோதிடம் வந்து அதை நம்ம வந்து ஏற்றுக்கல. அந்த அமைப்பில் சனி தான் நமக்கு கடைசி கிரகமாக இருக்கு. அந்த சனி கிரகத்தில் சூரியனுடைய ஒளி படாது. அதனால தான் சனி கிரகம் எப்பவுமே கூலிங்காகவே இருக்கும். சனி லக்னத்தில் இருந்தாலும் பாருங்க அவங்க உடம்பு எப்பவுமே கூலிங் தன்மையோட தான் இருக்கும். ஓகே, இந்த சனியுடைய கிரகத்தில் வந்து சூரியனுடைய ஒளி விழாதனால தான் அங்க இருந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு தன்னுடைய ஒளியை திருப்பி செலுத்த முடியாது. சனியின் பார்வை கருப்பா இருட்டடைஞ்சு செய்யற மாதிரி இருக்கும். அதனாலதான் சனியின் பார்வை சில நிலைகளில் இல்ல பல நிலைகளில் நமக்கு சங்கடங்களை ஏற்படுத்துது.